பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் பிற தோஷங்கள் இருந்தாலும் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு என்னென்ன தோஷங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன அப்படிங்கிறத ஓரளவு நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதனை நாம் மாற்றிக்கொள்ளவும் முடியும். நமக்கு நம் வாழ்க்கைக்கு நாமே எதிரியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இல்லாமல் அதை மாற்றிக்கொள்ளவும் நாம் முயற்சிக்க வேண்டும். அது என்னென்ன விஷயங்கள் இருந்தால் நமக்கு தோஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் தலையை சொரிந்து கொண்டே இருப்பார்கள். கால் மேல் கால் போடாமல் அமர மாட்டார்கள். காலை ஆட்டிக்கொண்டு இருப்பார்கள். நகங்களை கடித்து கொண்டே இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பித்ரு தோஷங்கள் நிறைந்து இருக்கின்றன என்று அர்த்தம். அவங்களுக்கு பித்ரு தோஷங்கள், அவர்கள் முன்னோர்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை, அவர்கள் முன்னோர்கள் பட்டினியால் வாடுகின்றார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு இவர்கள் ஏதேனும் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அமாவாசை திதி என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றோமோ இல்லையோ அன்னதானங்கள் நிறைய பண்ண வேண்டும், தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும். அப்படி செய்து நம் நடவடிக்கைகளையும் கொஞ்சமாவது மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும்.